அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபானல்லா குக்கிங் விலாக். இன்றைக்கி ரொம்ப அருமையான ஒரு ஹெல்த்தியான ராகி கேக் தான் நம்ம செய்ய போகிறோம். ஒரு கப்பு ராகி மாவு எடுத்துக்கிறேன் நான். அதில் 2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா, அதுக்கப்புறம் கொக்கோ பவுட்ரு 2-3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நல்ல ஃப்ளேவர் வரும். அதுக்கப்புறம் நல்லா ஜலிச்சிக்கணும். ஜலிச்சிட்டா தான் அதில் அந்த நல்லா ஜலிச்சிக்கிட்டால் தான் அந்த திரியாக இருக்கிறதுல அந்த மாதிரி இருக்காது. அதுக்கப்புறம் கேக்கு கூட நல்லா சாஃப்டாக வரும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது கூட ஜாக்ரி பவுடர், அதான் நாட்டு சக்கரை சொல்லுவாங்கள்ல, அது தான் ஒரு 4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். அது கூட பட்டர் தான் ஆட் பண்ணிக்கிட்டேன் நான். பட்டர் சேர்த்து அதுக்கப்புறம் வெண்ணிலா எசன்ஸு. எக்கு சேர்க்கல. எக்கு வேணுனாலும் சேர்த்துக்கலாம். எக் இல்லாமல் செஞ்சால் அது நல்லாயிருக்கும் இந்த கேக்கு. அதனால் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸு, அது 1/2 கப்பு மில்க்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கணும். பீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பால் சேர்த்து பீட் பண்ணால் கரெக்டாக வந்துடும். பால் நம்ம கரெக்டாக ஆட் பண்ணி நல்லா இப்படி பீட் பண்ணால் நல்லா பால் மாவு கூட நல்லா சாஃப்டாக க்ரீமியாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா அடிக்கிறதுல தான் அந்த கேக் நல்லா சாஃப்டாக வரும். அதுக்கப்புறம் நான் ஒரு பவுலில் கீ தடவி பட்டர் ஷீட்டும் நான் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் கேக் பவுலில். அது கூட நம்ம மிக்ஸ் பண்ண மாவு கலந்துடலாம். கேக் மாவு கலந்துட்டு அதுக்கப்புறம் நான் இதில் டூட்டி ஃப்ரூட்டி தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நெட்ஸு வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இது பசங்க இது ரொம்ப பிரியமாக சாப்பிடுவாங்க சொல்லி நான் அதை ஆட் பண்ணேன். நல்லா இன்றைக்கி நான் ஏர் ஃப்ரையில் தான் செய்ய போகிறேன். இது குக்கரில் கூட நம்ம வச்சுக்கலாம். குக்கரில் மைக்ரோ ஓவனில் கூட வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி ஏர் ஃப்ரையில் தான் செய்கிறதுனால இந்த ராகி பசங்கள்லாம் ரொம்ப அவாய்ட் பண்ணுவாங்க. ராகி சாப்பிட்றதுக்கே இது பண்ணுவாங்க. அடை ஆகட்டும், இல்லை புட்டு ஆகட்டும், அதெல்லாம் சாப்பிட்றதுக்கே ரொம்ப இது பண்ணுவாங்க. இந்த மாதிரி கேக் மாடலில் நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா அவங்களுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிடுவாங்க. எந்த ஒரு ராகி மாவில் தான் செஞ்சுருக்காங்கன்னே தெரியாது, அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். ஏர் ஃப்ரையரில் டெம்ப்ரேச்சர் 165 டெம்ப்ரேச்சரில் 30 மினிட்ஸ் வச்சு எடுத்தேன் நான். நல்லா கேக்கு பார்க்கவே நல்லா ஃப்ளஃபியாக, நல்லா உள்ளே சாஃப்டாக சூப்பராக இருந்தது. கேக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதேமாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டெம்ப்ரேச்சரில் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ராகி கேக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. கடையில் சாப்பிட்ற டேஸ்ட்டு நம்மளுக்கு இருந்துச்சு. ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த ராகி கேக்கு. வீட்டில் நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி பாருங்கள். மேலும் நம்ம சேனலில் புதுசான ரெசிபிலாம் வரத்துக்கு இருக்குது. சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணி பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ் எல்லாருக்குமே ஒரு லைக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ டு ஆல். அஸ்ஸலாமு அலைக்கும். மேலும் நம்ம சேனலில் உங்களுக்கு ஏதாவது ரெசிபி வீடியோஸ் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ டு ஆல். அஸ்ஸலாமு அலைக்கும்.